வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பிரித்தெழுதுக பற்றின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2012 இப்போ 2024 வரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸிலிருந்து எடுத்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு தனியாக எக்ஸாம், விஏஓக்குன்னு தனியாக எக்ஸாம் வச்சுருப்பாங்க. இந்த 2015-16 காலகட்டத்திலலாம் அந்த கொஸ்டின்ஸு ப்ளஸ் குரூப் 2A, குரூப் 2 இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிலிம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே தான் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் 2019க்கு அப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக பற்றி நிறைய கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ் இங்கிருந்தெல்லாம் தான் எடுத்திருக்கு. இந்த பிரித்தெழுதுக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஓல்டன் நியூ சமச்சீர் புக்கு யூனிட் 7க்கு பார்த்துருப்போம். அதில் டிகேசி பற்றி 7th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் திருநெல்வேலி சீமையும் கவிகளும் அப்படிங்கிற லெசன் பார்த்திங்கன்னா இந்த டிகேசி அவரோட இதய ஒளி அப்படிங்கிற நூலில் இருந்து தான் அந்த கட்டுரையாக எடுத்திருப்பாங்க. நம்ம டிகேசி பற்றி 11th ஸ்டாண்டர்டில் இருந்த கண்டென்ட் மட்டும்தான் கொடுத்துருப்போம். நம்ம இதை கவனிக்காமல் விட்டுட்டோம். இதை நோட் பண்ணி சொன்ன மோனிசா சிஸ்டருக்கு ரொம்ப நன்றி. இது பார்த்திங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் புக்கில் திருநெல்வேலி செய்மையும் கவிகளும் அப்படிங்கிற லெசனில் நூல்வெளியில் டிகேசி பற்றி கொடுத்துருப்பாங்க. இதை நோட் பண்ணிக்கிங்க. டிகேசி என அழைக்கப்படும் டிகே சிதம்பரநாதர் வழக்கறிஞர் தொழில் செய்தவர், தமிழ் எழுத்தாளராகவும் திறனாய்வாளராகவும் புகழ்பெற்றவர், ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர். இவர் தமது வீட்டில் வட்டத்தொட்டி எனும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தார். இவர் கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் என பலவாறாக புகழப்படுகிறார். பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள கட்டுரை இவரது இதய ஒளி எனும் நூலிலிருந்து தரப்பட்டுள்ளது. சாரி, இதை நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். இந்த கண்டென்ட்டையும் நோட் பண்ணிக்கிங்க. நான் அந்த வீடியோவுக்கு கீழே இந்த பக்கத்தோட பிடிஎஃப்பும் சேர்த்து கொடுக்குறேன். டிகேசி பற்றி 7th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் ஒரு லெசன். அந்த லெசன் பார்த்திங்கன்னா இவரோட இதய ஒளி அப்படிங்கிற நூலிலிருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த நூல்வெளியும் நோட் பண்ணிக்கிங்க. ஏன்னா இவரோட சிறப்பு பெயராக இங்கே இந்த கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அந்த 11th புக்கில் இருக்காது. ஸோ இதை மறக்காமல் நோட் பண்ணிக்கிங்க. நான் இதை விட்டுட்டேன், அதுக்காக ரொம்ப சாரி. நெக்ஸ்ட்டு பிரித்தெழுதுக பற்றின கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு தாதூதி. தாதூதி அப்படிங்கிறத பிரித்து எழுதுனோன்னா தாது கூட்டல் ஊதி. நீங்கள் இதுக்கு புணர்ச்சி விதிகள்லாம் படிச்சுக்கணும். 8லேயும் இப்போ நியூ புக்கில் 8லேயும் 11th ஸ்டாண்டர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதிகள் இருக்கும். புணர்ச்சி விதிகள்லாம் படித்தாதான் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாத கொஸ்டின் கேட்குறப்ப நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இதில் இந்த தாது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நெடில் தொடர் குற்றியலுகரம். இப்போ நெடில் தொடர் குற்றியலுகரம், அதாவது குற்றியலுகரம் ஈரா வர்றப்ப நிலைமொழியில் குற்றியலுகரம் வர்றப்ப வருமொழியில் பார்த்திங்கன்னா உயிரெழுத்து வந்துச்சுன்னா இதில் இருக்கிற உகரம் அந்த மெய்யை விட்டு ஓடிரும் அப்படிங்கிறது ஒரு பண்பு. இப்போ இத்து கூட்டல் ஊ தான் தூவா. அப்போ இதில் இருக்கிற ஊ போயிரும். அப்புறம் உயிர் மெய்யோட என்ன சொல்கிறது, மெய்யுடன் உயிர் சேர்றது இயல்பு. ஸோ இத் கூட்டல் ஊ அப்படிங்கிறது தூவாக மாறிடும். ஸோ தாதூதி அப்படின்னு வரும். நான் இது இருக்கிற கொஸ்டின்ஸையும் ஆன்சரும் படிக்கிறேன். நீங்கள் ஆனால் இந்த புணர்ச்சி விதிகள்லாம் படிச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிரித்தெழுதுக தாதூதி அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, தாது கூட்டல் ஊதி. நெக்ஸ்ட்டு செலுங்கனி தீஞ்சுவை என்ற சொற்றொடர் சரியாக பிரிக்கப்பட்டிருப்பது எது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, செழுமை கூட்டல் கனி கூட்டல் தீம் கூட்டல் சுவை. செலுங்கனி தீஞ்சுவை என்ற சொற்றொடர் சரியாக பிரிக்கப்பட்டிருப்பது எது? செழுமை கூட்டல் கனி கூட்டல் தீம் கூட்டல் சுவை. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஒரே கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க. பிரித்தெழுதுக கருநிறத்தரக்கியர். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, கருமை கூட்டல் நிறத்து கூட்டல் அரக்கியர். கருநிறத்தரக்கியர், கருமை கூட்டல் நிறத்து கூட்டல் அரக்கியர். நெக்ஸ்ட்டு வீடினத்தன்றரன். இதுக்கு ஆப்ஷன் சி ஆன்சர், வீடினது கூட்டல் அன்று கூட்டல் அரண். வீடினத்தன்றரன், வீடினது கூட்டல் அன்று கூட்டல் அரண்.
நெக்ஸ்ட்டு மைத்தடங்கண், இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, மை கூட்டல் தட கூட்டல் கண். மைத்தடங்கண் அப்படிங்கிறது மை கூட்டல் தட கூட்டல் கண். நெக்ஸ்ட்டு நடுவிகந்தாம் அப்படிங்கிறது நடு கூட்டல் இகந்து கூட்டல் ஆம். இதுக்கெலாம் நீங்கள் புணர்ச்சி விதிகள் படிச்சிங்கன்னா தான் கண்டிப்பாக உங்களால் பிரித்து எழுத முடியும். கண்டிப்பாக நீங்கள் புணர்ச்சி விதிகள் படிச்சுக்குங்க. பிரித்தெழுதுக. நடுவிகந்தாம் நடுவு கூட்டல் இகந்து கூட்டல் ஆம். நெக்ஸ்ட்டு கடிந்தொரார் கடிந்து கூட்டல் வரார். கடிந்தொரார் கடிந்து கூட்டல் வரார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரித்தெழுதுக. முன்னரண், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முன் கூட்டல் அரண். முன்னரண் முன் கூட்டல் அரண். இது பார்த்தீங்கன்னா தனிக்குறில் முன் ஒற்று வந்து இருந்துச்சுன்னா ஒற்று வந்து இரட்டும். அந்த விதிப்படி இன்னொரு இன் வரும். அப்போ அந்த இன்னும் இந்த ஆவும் சேர்ந்து நாவா மாறிடும். ஸோ முன்னரண் அப்படின்னு வந்துடும். நீங்கள் கண்டிப்பாக புணர்ச்சி விதிகள் படிச்சுக்குங்க. பிரித்தெழுதுக. காட்டுக்கோழி காடு கூட்டல் கோழி. காட்டுக்கோழி காடு கூட்டல் கோழி. நெக்ஸ்ட்டு வெற்றிலை வெறுமை கூட்டல் இலை. வெற்றிலை வெறுமை கூட்டல் இலை. நன்னூல் நன்மை கூட்டல் நூல். நன்னூல் நன்மை கூட்டல் நூல். நெக்ஸ்ட்டு சின்னாள் சில கூட்டல் நாள். சின்னாள் சில கூட்டல் நாள். நெக்ஸ்ட்டு பெரியன பெருமை கூட்டல் அன். சாரி, இது வந்து பெரியன். பெரியன இல்லை, பெரியன். இதுக்கு ஆன்சர் பெருமை கூட்டல் அன் பெரியன். நெக்ஸ்ட்டு பஞ்சூன், இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, பசுமை கூட்டல் ஊன். பச்சூன், இதுக்கு ஆன்சர் பசுமை கூட்டல் ஊன். நெக்ஸ்ட்டு பகுபத உறுப்பிலக்கணம் அமைப்புப்படி பின்வரும் சொற்களில் தவறான பிரித்தறிதலை கண்டறிக. இதில் பார்த்தீங்கன்னா புகழீர் புகழ் கூட்டல் ஈர், காணீர் கான் கூட்டல் ஈர், புக்கேன் புக்கு கூட்டல் ஏன். இதுவும் பகுபத உறுப்பிலக்கணப்படி சரிதான். ஆனால் ஏன் இது தப்புன்னு கொடுத்துருக்காங்கன்னு தெரில. இதில் தவறான பிரித்தறிதல் தான் கண்டறிய சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க வந்து கமெண்டில் சொல்லுங்கள், ஏன் இது வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. முறிவர முறிவு கூட்டல் அற. முறிவு கூட்டல் அற. நெக்ஸ்ட்டு நெடுநாவாய் பிரித்தெழுதுக. நெடுமை கூட்டல் நாவாய். நெடுநாவாய் நெடுமை கூட்டல் நாவாய். நெக்ஸ்ட்டு கோடிட்டிடத்தை நிரப்புக. காட்சி எனும் தொழிற்பெயர் டேஸ் என பிரியும் கான் கூட்டல் சி. காட்சி எனும் தொழிற்பெயர் டேஸ் என பிரியும் கான் கூட்டல் சி. நெக்ஸ்ட்டு பிரித்தெழுதுக. இன்னரும் பொழில், இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, இனிமை கூட்டல் அருமை கூட்டல் பொழில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்லேயே இந்த மாதிரி பிளர் ஆகி தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பழைய கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1, 2 இந்த மாதிரி ரொம்ப பிளர் ஆகி தான் இருக்கும். இன்னரும் பொழில் இனிமை கூட்டல் அருமை கூட்டல் பொழில். பிரித்தெழுதுக. வெஞ்சுடர் வெம்மை கூட்டல் சுடர். வெஞ்சுடர் வெம்மை கூட்டல் சுடர். என் தாய் எம் கூட்டல் தாய். என் தாய் அப்படிங்கிறது எம் கூட்டல் தாய். சரியான பிரித்தறிதலை கண்டறிக. இதில் வந்து ஈராண்டு அப்படிங்கிறது ஈரு கூட்டல் 6 கூட்டல் ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே 2 கூட்டல் 6 கூட்டல் ஆண்டுன்னு கொடுத்துருக்கணும். ஸோ இது தப்பு. இதில் ஈரெட்டாண்டு அப்படிங்கிறதுல 20 கூட்டல் 8 கூட்டல் ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் 2 கூட்டல் 8 கூட்டல் ஆண்டுன்னு கொடுத்துருக்கணும். ஆனால் இங்கே 20ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இதுவும் தப்பு. 5 ஐந்தாய் 5 கூட்டல் 5 கூட்டல் ஆய். இதுவும் இது சரி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுதான். இது இப்படி கொடுக்காம 5 கூட்டல் 5ஆய் அப்படின்னு சேர்த்து கொடுத்துருந்தாலும் அது சரியாக தான் இருக்கும். 5 கூட்டல் 5ஆய் அப்படின்னு வந்தாலும் சரி, 5 கூட்டல் 5 கூட்டல் ஆய் அப்படிங்கிறது சரிதான். இதில் மூவைந்தாய் அப்படிங்கிறது 30 கூட்டல் 5 கூட்டல் ஆயின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் 3 கூட்டல் 5 கூட்டல் ஆயின்னு வந்திருக்கணும். ஸோ இது தப்பு. இதில் சரியான பிரித்தறிதல் பார்த்தோம்னா இந்த ஆப்ஷன் சி, 5 ஐந்தாய் அப்படிங்கிறது 5 கூட்டல் 5 கூட்டல் ஆய் அப்படிங்கிறது தான் சரி. நெக்ஸ்ட்டு அரைந்தரைந்து பிரித்தெழுதுக. அரைந்து கூட்டல் அரைந்து. அரைந்தரைந்து அரைந்து கூட்டல் அரைந்து. நெக்ஸ்ட்டு
பிரித்தலில் எது சரியானது என அறிக. தீந்தமிழ். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, தீம் கூட்டல் தமிழ். தீந்தமிழ், தீம் கூட்டல் தமிழ். நெக்ஸ்ட்டு, பிரித்தறிதலில் சரியான விடையை தேர்க. நீநிலம், நீள் கூட்டல் நிலம். நீநிலம், நீள் கூட்டல் நிலம். பிரித்தெழுதுக. நாற்கரணம், 4 கூட்டல் கரணம். நாற்கரணம், 4 கூட்டல் கரணம். தென்றிசை, தெற்கு கூட்டல் திசை. பிரித்தெழுதுக. தென்றிசை, தெற்கு கூட்டல் திசை. நெக்ஸ்ட்டு, நெடுநாவாய், நெடுமை கூட்டல் நாவாய். நெடுநாவாய், நெடுமை கூட்டல் நாவாய். நெக்ஸ்ட்டு, பரித்தியாகம். பிரித்தெழுதுக. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, பரி கூட்டல் தியாகம். பரித்தியாகம், பரி கூட்டல் தியாகம். பரினா குதிரை, தியாகம் இது வந்து எப்படி பிரியினா பரி கூட்டல் தியாகம். நெக்ஸ்ட்டு, பிரித்தெழுதுக. பிரித்தெழுதுக பார்த்தீங்கன்னா பிரித்தா 2ஆக பிரிக்கிறப்ப அந்த 2 சொல்லுமே பார்த்தீங்கன்னா பொருள் தரணும். அந்த மாதிரி இருக்கணும். ப்ளஸ் புணர்ச்சி விதிப்படியும் சரியாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு, கரியன். சரியாக பிரித்த தொடரை கண்டுபிடி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, கருமை கூட்டல் அன். கரியன், கருமை கூட்டல் அன். தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்க. இதில் பார்த்தீங்கன்னா இலக்கியம், இலக்கு கூட்டல் இயம். செம்மொழி, செம்மை கூட்டல் மொழி. தமிழ்மொழி, தமிழ் கூட்டல் மொழி. ஆப்ஷன் டியில் வேரூன்றிய, வேறு கூட்டல் ஊன்றிய அப்படின்னு இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இருவரும் அதுக்கு பதிலாக ரூ கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து பேச்சு வழக்கில் தான் வேர் அப்படிங்கிறத வேறு அப்படி சொல்லுவோம். ஆனால் கரெக்டான இலக்கிய வழக்கில் பார்த்தீங்கன்னா வேர் அப்படின்னு தான் வரும். வேர் கூட்டல் ஊன்றிய அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ இது வந்து வேறு கூட்டல் ஊன்றிய அப்படின்னு தந்ததுனால இதுதான் தப்பு. தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து வேரூன்றிய, வேறு கூட்டல் ஊன்றிய அப்படிங்கிறது தான் தப்பு. இங்கே வந்து வேர் வந்திருக்கணும் ரூக்கு பதிலாக. நெக்ஸ்ட்டு, பொருட்டன்று. பிரித்தெழுதுக. உரிய விடையை குறிப்பிடுக. பொருட்டு கூட்டல் அன்று. பொருட்டன்று, பொருட்டு கூட்டல் அன்று. நெக்ஸ்ட்டு, தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்க. இதில் வெண்மதி, வெண்மதினாவே தெரியும் வெண்மை வரணும். ஆனால் இங்கே வெண் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் தப்பு. நெக்ஸ்ட்டு, வெந்தவர்ந்து, வெந்து கூட்டல் உவர்ந்து. காடிதனை, காடு கூட்டல் இதனை. கருமுகில், கருமை கூட்டல் முகில். இதெல்லாம் சரியாக இருக்குது. இதில் தவறான இணை தான் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து வெண்மதி, வெண்மை கூட்டல் மதின்னு வந்திருக்கணும். இதில் வந்து வெண் கூட்டல் மதின்னு கொடுத்ததுனால இதுதான் தப்பு. நெக்ஸ்ட்டு, நாற்கரணம். சரியாக பிரிக்கப்பட்டிருப்பது எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, 4 கூட்டல் கரணம். இந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 4 கூட்டல் கரணம். நெக்ஸ்ட்டு, வாயினீர். பிரித்தெழுதுக. வாயின் கூட்டல் நீர். வாயினீர், வாயின் கூட்டல் நீர். நெக்ஸ்ட்டு, நன்கணியர். நன்கு கூட்டல் அணியர். பிரித்தெழுதுக. நன்கணியர், நன்கு கூட்டல் அணியர். நெக்ஸ்ட்டு, வெவ்விற்பாணி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி. வெவ்விற்பாணி, வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி. நெக்ஸ்ட்டு, சரியானவற்றை காண்க. இதில் பார்த்தீங்கன்னா யான் ப்ளஸ் கு ஈக்குவல் டு எனக்கு. யான் ப்ளஸ் கண் ஈக்குவல் டு எனின் கண். யான் கூட்டல் அது என்னது. யான் கூட்டல் ஆள் என்னால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 1ம் 4ம் சரி. யான் ப்ளஸ் கு எனக்குவும், யான் ப்ளஸ் ஆள் என்னால் அப்படிங்கிறதும் சரி. நெக்ஸ்ட்டு, அந்தமான் என்ற சொல் அந்த கூட்டல் மான் என பிரிந்து நின்று எப்பொருளை தருகிறது? விலங்கு. அந்தமான் அப்படின்னு சேர்த்து சொன்னோம்னா ஒரு பகுதியை குறிக்குது. அதே அந்த கூட்டல் மான் அப்படின்னு பிரிக்கிறப்ப ஒரு மானை சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல இது வந்து விலங்கை குறிக்குது. அந்தமான் என்ற சொல் அந்த கூட்டல் மான் என பிரிந்து நின்று எப்பொருளை தருகிறது? விலங்கு. நெக்ஸ்ட்டு, பொருந்தாததை கண்டறி. தான் ப்ளஸ் இன் தன்னீன், நீ ப்ளஸ் இன் உனீன்.
யான் ப்ளஸ் இன் எண்ணின். டி ஆப்ஷன் டி வந்து நாம் ப்ளஸ் இன் எங்களின் அப்படின்னு வந்திருக்கு. இது வந்து எம்மின் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பொருந்தாதது தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி நாம் ப்ளஸ் இன் ஈக்குவல் டு எங்களின் அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. நெக்ஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் நுனித்து அப்படிங்கிறது வந்து கரெக்டாக பிரித்தது எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து நுனி கூட்டல் இத்து கூட்டல் இந்த தூவை வந்து இத்து கூட்டல் ஊ அப்படின்னு கரெக்டாக பிரிக்கணும். ஸோ இதுதான் சரி. ஆப்ஷன் பி நுனித்து அப்படிங்கிறது நுனி கூட்டல் இத்து கூட்டல் ஊ. நெக்ஸ்ட்டு கரணத்தேர் டேஸ் என பிரியும். கரணத்து கூட்டல் ஏர். கரணத்தேர் டேஸ் என பிரியும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி கரணத்து கூட்டல் ஏர். கண்டெடுக்கப்பட்டுள்ளன பிரித்தெழுதுக. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. கண்டெடுக்கப்பட்டு. நெக்ஸ்ட்டு சிற்றோடை பிரித்தெழுதுக. சிறுமை கூட்டல் ஓடை. சிற்றோடை சிறுமை கூட்டல் ஓடை. நெக்ஸ்ட்டு குறுகினன் சரியாக பிரித்தெழுதுக. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி குறுகு கூட்டல் இன் கூட்டல் அன். குறுகினன். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியும் சியும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மேலே இங்கே கீ கொடுத்துருப்பாங்க, இங்கே வந்து கூ கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் படிக்கிறப்ப நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படித்தாலுமே நல்லா பார்த்துக்குங்க. குறுகினன் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் குறுகு கூட்டல் இன் கூட்டல் அன் குறுகினன். நெக்ஸ்ட்டு வீடுதோர் இறந்தும் பிரித்தெழுதியவற்றுள் சரியானதை தேர்ந்தெடுத்தெழுதுக. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ வீடுதோறும் கூட்டல் இறந்தும். வீடுதோர் இறந்தும் வீடுதோறும் கூட்டல் இறந்தும். நெக்ஸ்ட்டு தமக்குயிர் பிரித்தெழுதுக. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமக்கு கூட்டல் உரியர். தமக்குரியர். இதுக்கு ஆன்சர் தமக்கு கூட்டல் உரியர். தமக்குரியர் தமக்கு கூட்டல் உரியர். நெக்ஸ்ட்டு தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்க. இதில் பார்த்தீங்கன்னா பைங்கூழ் பசுமை கூட்டல் கூழ், சிற்றோடை சிறுமை கூட்டல் ஓடை, சேதாம்பல் சேது கூட்டல் ஆம்பல். இதுவும் சரிதான், ஆனால் ஏன் தப்புன்னு கொடுத்துருக்காங்கன்னு தெரில. ஏன்னா சேது அப்படிங்கிறது சிவப்பு நிறத்தை குறிக்கும். ஒருவேளை பண்பை குறிக்கிறதுனால செம்மை கூட்டல் ஆம்பல் அப்படின்னு வரணுங்கிறதுனால இது தப்புன்னு கொடுத்துருக்குறாங்களா என்னன்னு தெரில. ஆனால் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா சேதாம்பல் சேது கூட்டல் ஆம்பல் அப்படிங்கிறது சரிதான் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மரவடி மரம் கூட்டல் அடி. மரவடி மரம் கூட்டல் அடி இது சரி. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் தப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா சேது அப்படிங்கிறது வந்து சிவப்பு நிறத்தை குறிக்கும். இது வந்து ஆம்பல் அப்படிங்கிறது ஒரு மலர். ஸோ சேதாம்பல் அப்படின்னு சேர்ந்து வரும். இது சரிதான். செம்மை கூட்டல் ஆம்பல் அப்படின்னு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த கொஸ்டினை நீங்கள் என்னென்னு நீங்களே நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பிரித்தெழுதுக. வேறில்லை. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி வேறு கூட்டல் இல்லை. வேறில்லை வேறு கூட்டல் இல்லை. பாசிலை பிரித்தெழுதுக. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி பசுமை கூட்டல் இலை. பாசிலை பிரித்தெழுதுக. பசுமை கூட்டல் இலை. நெக்ஸ்ட்டு அருந்துணை என்பதை பிரித்தெழுதுக. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ அருமை கூட்டல் துணை. அருந்துணை பிரித்தெழுதுக. அருமை கூட்டல் துணை. நெக்ஸ்ட்டு அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரம் தளித்தற்று. இதில் அன்பகத்தில்லா என்பதனை எவ்வாறு பிரிக்கலாம்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா. நெக்ஸ்ட்டு பாசிலை பிரித்தெழுதுக. பசுமை கூட்டல் இலை. பாசிலை பசுமை கூட்டல் இலை. பாகற்காய் பிரித்தெழுதுக. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பாகற்காய் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். நெக்ஸ்ட்டு பை நினம் பிரித்தெழுதுக. பசுமை கூட்டல் நினம். பை நினம்
பிரித்தெழுதுக பசுமை கூட்டல் நினம். பைங்கூழ் பிரித்தெழுதுக பசுமை கூட்டல் கூழ். பைங்கூழ் பிரித்தெழுதுக பசுமை கூட்டல் கூழ். நெக்ஸ்ட்டு பிரித்தெழுதுக பாசிலை பசுமை கூட்டல் இலை. பாசிலை பசுமை கூட்டல் இலை. நெக்ஸ்ட்டு கலம்பகம் இச்சொல்லை பிரித்தெழுதுக களம் கூட்டல் பகம். கலம்பகம். கலம்பகம் களம் கூட்டல் பகம். நெக்ஸ்ட்டு தண்டலிற் பதம் இச்சொல்லை சரியாக பிரித்திடும் முறையை தேர்வு செய்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். தண்டலிற் பதம் தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். நெக்ஸ்ட்டு அங்கை சரியாக பிரிக்கும் முறையை தேர்வு செய்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, அகம் கூட்டல் கை. அங்கை சரியாக பிரிக்கும் முறையை தேர்வு செய்க. அகம் கூட்டல் கை. நெக்ஸ்ட்டு பிரித்தெழுதுக நீளுழைப்பு என்பதை பிரித்தெழுதுக. நீள் கூட்டல் உழைப்பு. நீளுழைப்பு என்பதை பிரித்தெழுதுக. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, நீள் கூட்டல் உழைப்பு. நெக்ஸ்ட்டு தெம்மாங்கு பிரித்தெழுதுக. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தென் கூட்டல் பாங்கு. அதாவது தெற்கு பகுதியில் பாடுற நாட்டுப்புற பாடல்களில் பார்த்தீங்கன்னா தென்பாங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் காலப்போக்கில் தெம்மாங்கு அப்படின்னு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆன்சர் இந்த ஆப்ஷன் டி, ஆப்ஷன் ஏ ரெண்டில் எது கொடுத்தாலும் சரிதான். தென் ப்ளஸ் பாங்கு, தேன் ப்ளஸ் பாங்கு, இந்த ரெண்டுமே சரிதான். இந்த கொஸ்டினும் டவுட்டட் கொஸ்டின், இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சரியாக பிரித்தெழுதப்பட்ட சொல்லை எடுத்தெழுதுக. இதில் அஞ்சிலோதி இதுவும் பார்த்தீங்கன்னா டவுட்டட் கொஸ்டின் தான். இதுக்கு ஆப்ஷன் சி தான் வரணும். இது புணர்ச்சி விதிப்படி பார்த்தீங்கன்னா இந்த லா இந்த ஓ இதில் பார்த்தீங்கன்னா இதில் இல் கூட்டல் ஆ உயிரெழுத்து, இங்கே ஓ உயிரெழுத்தாக இருக்குது. அப்போ உடம்படு மெய் தான் வரணும். அப்போ உடம்படு மெய் பார்த்தீங்கன்னா ஐ ஈக்கு தான் யா வரும், மற்றதுக்கெல்லாம் இவ் வரும். ஸோ அப்போ இங்கே இவ்வு தான் வரணும். இவ் வந்ததுன்னா ஓதி அப்படின்னு வந்துடும், லோ வராது. ஆனால் இங்கே இல்லு இருக்கிறதுனால இல்லு ஓவும் சேர்ந்தாதான் லோ வரும். அப்படி பார்க்குறப்ப இதுக்கு ஆன்சராக இந்த ஆப்ஷன் சி தான் இருக்க முடியும். ஆனால் ஆப்ஷன் டின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் என்னன்னு பார்த்துக்குங்க. இந்த கொஸ்டின் டவுட்டட் கொஸ்டின். அஞ்சிலோதி அப்படிங்கிறது இதுவும் டவுட்டட் கொஸ்டின். இது என்னன்னு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பின்வரும் சொல்லின் சரியான பிரித்தெழுதும் முறையை எடுத்தெழுதுக. இந்த கொஸ்டின் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஊன் பொதிய விழா. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, ஊன் கூட்டல் பொதி கூட்டல் அவிழா. ஊன் பொதிய விழா. இதுக்கு ஆன்சர் ஊன் கூட்டல் பொதி கூட்டல் அவிழா. நெக்ஸ்ட்டு புத்துயிர் ஊட்டி பிரித்தெழுதுக. புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி. புத்துயிர் ஊட்டி புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி. நெக்ஸ்ட்டு இன்மொழி. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 4 விஏஓ குரூப் 2 இந்த மாதிரி குரூப் 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இதிலிருந்தெல்லாம் கேட்ட கொஸ்டின். இதுக்கு மேலே வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்மொழியிலிருந்து எடுத்திருக்கிற கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் இதுக்கு மேலே வர்ற கொஸ்டின் எல்லாமே இதில் ஒரு 90 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேருந்து எடுத்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நியூ புக்கில் தான் கேட்டிருக்காங்க. இன்மொழி பிரித்தெழுதுக. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, இனிமை கூட்டல் மொழி. இன்மொழி பிரித்தெழுதுக. இனிமை கூட்டல் மொழி. நெக்ஸ்ட்டு பிரித்தெழுதுக அன்மொழி தொகை. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. அன்மொழி தொகை அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. நெக்ஸ்ட்டு நன்செய் பிரித்தெழுதுக. இதுக்கு ஆன்சர் நன்மை கூட்டல் செய். நன்செய் பிரித்தெழுதுக. நன்மை கூட்டல் செய். நெக்ஸ்ட்டு பிரித்தெழுதுக அருந்துணை. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, அருமை கூட்டல் துணை. அருந்துணை அருமை கூட்டல் துணை. பிரித்தெழுதுக தேர்ந்தெடுத்து. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, தேர்ந்து கூட்டல் எடுத்து. தேர்ந்தெடுத்து தேர்ந்து கூட்டல் எடுத்து. நெக்ஸ்ட்டு பிரித்தெழுதுதல் வேதியுரங்கள் எனும் சொல்லை பிரித்தெழுதுக. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, வேதி கூட்டல் உரங்கள்.
வேதி உரங்கள் பிரித்தெழுதுக வேதி கூட்டல் உரங்கள். நெக்ஸ்ட்டு என்றென்றும் பிரித்தெழுதுக. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி என்று கூட்டல் என்றும். என்றென்றும் பிரித்தெழுதுக என்று கூட்டல் என்றும். கண்ணுரங்கு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கண் கூட்டல் உறங்கு. கண்ணுரங்கு இது பார்த்தீங்கன்னா தனிக்குறில் முன் ஒற்று வந்ததுன்னா ஒற்று இரட்டும். ஸோ இன்னொரு இன் வரும். கண் கூட்டல் இன் ப்ளஸ் உறங்குன்னு வரும். அப்போ அந்த இன்னோட ஊ சேர்றப்ப நூவாயிரும். ஸோ கண்ணுரங்கு. நீங்கள் கண்டிப்பாக புணர்ச்சி விதிகள்லாம் படிச்சுக்குங்க. புணர்ச்சி விதிகள் படிச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஆப்ஷனில் வந்து எலிமினேஷன் மெத்தடில் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக புணர்ச்சி விதிகள் படிச்சுக்குங்க. ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. கண்டிப்பாக புணர்ச்சி விதிகள் படிங்க. கண்ணுரங்கு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கண் கூட்டல் உறங்கு. நீங்கள் புணர்ச்சி விதிகளை படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் நியூ புக்கில் இருக்கிற புக் பேக்கில் இருக்கிற எல்லா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகவும் பார்த்துட்டிங்கனாவே உங்களால் ஆன்சர் கண்டிப்பாக பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பிரித்தெழுதுக. கண்டறி எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கண்டு கூட்டல் அறி. கண்டறி எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கண்டு கூட்டல் அறி. நெக்ஸ்ட்டு பிரித்தெழுதுக. அவ்வுருவம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆ கூட்டல் உருவம். அவ்வுருவம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆ கூட்டல் உருவம். நெக்ஸ்ட்டு பல உயிர் பிரித்தெழுதுக. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி பல கூட்டல் உயிர். பல உயிர் பிரித்தெழுதுக பல கூட்டல் உயிர். நெக்ஸ்ட்டு வன்கீரை பிரித்தெழுதுக. வன்மை கூட்டல் கீரை. வன்கீரை பிரித்தெழுதுக வன்மை கூட்டல் கீரை. நெக்ஸ்ட்டு ஏற்பாடு பிரித்தெழுதுக எல் கூட்டல் பாடு. ஏற்பாடு எல் கூட்டல் பாடு. நெக்ஸ்ட்டு நமன் இல்லை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நமன் கூட்டல் இல்லை. நமன் இல்லை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நமன் கூட்டல் இல்லை. நெக்ஸ்ட்டு ஆற்றுண்ணா பிரித்தெழுதுக. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஆறு கூட்டல் உணா. ஆற்றுணா பிரித்தெழுதுக ஆறு கூட்டல் உணா. பிரித்தெழுதுதல். இடமெல்லாம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இடம் கூட்டல் எல்லாம். இடமெல்லாம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இடம் கூட்டல் எல்லாம். நெக்ஸ்ட்டு காட்சி அலகு. காட்சி கூட்டல் ஈ கூட்டல் அலகு பின் வருவனவற்றுள் தொடர்பு படுத்துக. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இகர ஈறு. இதில் எப்பவுமே ஈறு அது ஈறு எழுத்து அதாவது நிலைமொழி ஈறு வருமொழி உயிர் அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னா நிலைமொழி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் நிலைமொழி. வருமொழிங்கிறது ரெண்டாவது இருக்கிறது. அப்போ எப்பவுமே ஈறு பற்றி கேட்டாங்கன்னா நம்ம இந்த நிலைமொழியில் இந்த கடைசி எழுத்தை தான் பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சி அப்படிங்கிறது இச்சு கூட்டல் ஈ அப்படின்னு பிரியும். ஸோ இங்கே வந்து ஈ தான் கடைசியாக வந்திருக்கு. ஸோ அதனால் இகர ஈறு அப்படிங்கிறது சரி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா காட்சி அலகு அப்படிங்கிறதுல காட்சி கூட்டல் ஈ கூட்டல் அலகு. இங்கே ஈ வந்திருக்கிறதுனால நிலைமொழியில் ஈறு வந்து ஈ வந்திருக்கு. அதே மாதிரி வருமொழியில் ஃபஸ்ட் எழுத்து வந்து உயிரெழுத்தா ஆ வந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப இது வந்து உடம்பெடுமை தான் வரும். ஸோ ஈ ஐக்கு பார்த்தீங்கன்னா ஈ வரும். அதுபடி இங்கே பிரிச்சுருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இகர ஈறு. நெக்ஸ்ட்டு அருந்துணை என்பதை பிரித்தால் அருமை கூட்டல் துணை. அருந்துணை அருமை கூட்டல் துணை. சீரிழமை பிரித்தெழுதுக. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சீர்மை கூட்டல் இளமை அப்படிங்கிறது தான் கரெக்டானதாக வரும். இங்கே வந்து ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க. ஆனால் சீரிழமை அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் வந்து சீர்மை கூட்டல் இளமை அப்படிங்கிறது தான் வரணும். நெக்ஸ்ட்டு வெங்கரி பிரித்தெழுதுக. வெம்மை கூட்டல் கரி. வெங்கரி பிரித்தெழுதுக. இது வெங்கரி அப்படின்னாவே ஒரு பண்பை சொல்கிறது. பண்பை பற்றி சொல்கிறப்பவே மை விகுதி வரணும். அதை பார்த்துக்கோங்க. வெங்கரி வெம்மை கூட்டல் கரி. நெக்ஸ்ட்டு பிரித்தெழுதுக. உயர்வடைவோம்
இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, உயர்வு அடைவோம். உயர்வு அடைவோம், உயர்வு கூட்டல் அடைவோம். நெக்ஸ்ட் பிரித்தெழுதுக. செம்பயிர் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. செம்பயிர், செம்மை கூட்டல் பயிர். நெக்ஸ்ட்டு வண்டாய் எழுந்து என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும், வண்டாய் கூட்டல் எழுந்து. வண்டாய் எழுந்து என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும், வண்டாய் கூட்டல் எழுந்து. நெக்ஸ்ட்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளன பிரித்தெழுதுக. கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன, கண்டெடுக்கப்பட்டுள்ளன. நெக்ஸ்ட்டு பெருங்கடல் பிரித்தெழுதுக. பெருமை கூட்டல் கடல். பெருங்கடல், பெருமை கூட்டல் கடல். நெக்ஸ்ட்டு அருந்துணை பிரித்தெழுதுக. அருமை கூட்டல் துணை. அருந்துணை, அருமை கூட்டல் துணை. நெக்ஸ்ட்டு என் தமிழ் நா பிரித்தெழுதுக. எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. என் தமிழ் நா பிரித்தெழுதுக. எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. நெக்ஸ்ட்டு பிரித்தெழுதுதல். வெண்குடை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வெண்மை கூட்டல் குடை. வெண்குடை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வெண்மை கூட்டல் குடை. நெக்ஸ்ட்டு சேர்த்தெழுதுதல். நிலவு கூட்டல் என்று, சாரி இதில் சேர்த்தெழுதலும் சேர்த்து கொடுத்துட்டேன், என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. நிலவு கூட்டல் என்று என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. நெக்ஸ்ட்டு பிரித்தெழுதுக. துயின்றிருந்தார் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது துயின்று கூட்டல் இருந்தார். துயின்றிருந்தார் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது துயின்று கூட்டல் இருந்தார். நெக்ஸ்ட்டு பிரித்தெழுதுதல். இரண்டல்ல எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இரண்டு கூட்டல் அல்ல. இரண்டல்ல, இரண்டு கூட்டல் அல்ல. நெக்ஸ்ட்டு பெருங்கடல் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பெருமை கூட்டல் கடல். பெருங்கடல், பெருமை கூட்டல் கடல். நெக்ஸ்ட்டு பொய்யகற்றும் பிரித்தெழுதுக. பொய் கூட்டல் அகற்றும். பொய்யகற்றும். பொய்யகற்றும் பிரித்தெழுதுக. பொய் கூட்டல் அகற்றும். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா தனிக்குறில் முன் ஒற்று வந்திருக்கு. ஸோ அப்போ ஒற்று வந்து இரட்டும். அப்போ இன்னொரு ஈ வரும். இதனோட ஒற்று என்ன இருக்குவோ அதே ஒற்று இன்னொரு டைம் வரும். ஸோ ஈ கூட்டல் ஆ யாவா மாறிடும். ஸோ பொய்யகற்றும் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு பிரித்தெழுதுதல். செந்தமிழ் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். செந்தமிழ் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். நெக்ஸ்ட்டு பெயரறியா பிரித்தெழுதுக. பெயர் கூட்டல் அறியா. பெயரறியா பிரித்தெழுதுக. பெயர் கூட்டல் அறியா. நீளுழைப்பு பிரித்தெழுதுக. நீள் கூட்டல் உழைப்பு. நீளுழைப்பு, நீள் கூட்டல் உழைப்பு. நெக்ஸ்ட்டு பாடான் திணை. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. பாடான் திணை. பாடான் திணை பிரித்தெழுதுக. பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. பாடான் திணை. படிப்பறிவு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது படிப்பு கூட்டல் அறிவு. படிப்பறிவு, படிப்பு கூட்டல் அறிவு. நெக்ஸ்ட்டு பிரித்தெழுதுக. தம்முயிர், தம் கூட்டல் உயிர். பிரித்தெழுதுக. தம்முயிர், தம் கூட்டல் உயிர். நெக்ஸ்ட்டு பிரித்தெழுதுக. தான் என்று, தான் கூட்டல் என்று. தான் என்று, தான் கூட்டல் என்று. நெக்ஸ்ட்டு நன்றியறிதல் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நன்றி கூட்டல் அறிதல். நன்றியறிதல் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நன்றி கூட்டல் அறிதல். நெக்ஸ்ட்டு மின்னணு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மின் கூட்டல் அணு. மின்னணு, மின் கூட்டல் அணு. நெக்ஸ்ட்டு மாசற பிரித்தெழுதுக. மாசு கூட்டல் அற. மாசற பிரித்தெழுதுக. மாசு கூட்டல் அற. நெக்ஸ்ட்டு அடைப்புக்குள் உள்ள சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என் தமிழ்னா. எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நான். இந்த கொஸ்டினும் ரிப்பீட்டடாக கேட்டிருந்திருக்காங்க. என் தமிழ்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. செத்திருந்த எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செத்து கூட்டல் இறந்த. செத்திறந்த எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செத்து கூட்டல் இறந்த. நெக்ஸ்ட்டு பசியின்றி பிரித்தெழுதுக. பசி கூட்டல் இன்றி.
பசியின்றி பிரித்தெழுதுக பசி கூட்டல் இன்றி. பிரித்தெழுதுக புளியங்கன்று. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி புலி கூட்டல் கூட்டல் கன்று. புளியங்கன்று புலி கூட்டல் கூட்டல் கன்று. நெக்ஸ்ட் பிரித்தெழுதுக செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர். இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர். என் தமிழ்னா பிரித்தெழுதுக எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. எம் தமிழ்னா என் தமிழ்னா. அருந்துணை பிரித்தெழுதுக அருமை கூட்டல் துணை. அருந்துணை அருமை கூட்டல் துணை. நெக்ஸ்ட்டு பிரித்தெழுதுதல் படிப்பறிவு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைக்கும் சொல் படிப்பு கூட்டல் அறிவு. படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு. அமுதென்று எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று. அமுதென்று. இந்த அமுதென்று அமுது கூட்டல் என்று. இது பார்த்தீங்கன்னா குற்றியலுகர புணர்ச்சி. இதில் பார்த்தீங்கன்னா இத்து கூட்டல் ஊ அப்படின்னு வரும். அப்போ வருமொழியில் உயிரெழுத்து வந்திருக்கிறதுனால ஊ போயிடும். அப்போ இங்கே இத்து தான் இருக்கும். ஸோ இத்து கூட்டல் ஏ அப்படிங்கிறது தேவா மாறிடும். ஸோ அமுதென்று. கோட்டோவியம் பிரித்தெழுதுக கோடு கூட்டல் ஓவியம். கோட்டோவியம் கோடு கூட்டல் ஓவியம். பிரித்தெழுதுக செந்நெற்கட்டு செம்மை கூட்டல் நெல் கூட்டல் கட்டு. செந்நெற்கட்டு செம்மை கூட்டல் நெல் கூட்டல் கட்டு. நெக்ஸ்ட் பிரித்தெழுதுக செய் நன்றி. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ செய் கூட்டல் நன்றி. இது என்ன சொல்கிறது, இதனோட இணை எழுத்து சேர்ந்து வரும். அதுபடி இந்து இங்கே சேர்ந்து வந்திருக்கு. செய் நன்றி செய் கூட்டல் நன்றி. நெக்ஸ்ட் பொருளுடைமை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொருள் கூட்டல் உடைமை. பொருளுடைமை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொருள் கூட்டல் உடைமை. நெக்ஸ்ட் பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல். பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல். நெக்ஸ்ட் பசியின்றி பிரித்தெழுதுக பசி கூட்டல் இன்றி. பசியின்றி பசி கூட்டல் இன்றி. தான் ஒரு என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தான் கூட்டல் ஒரு. தான் ஒரு தான் கூட்டல் ஒரு. என் தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும் எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. நெக்ஸ்ட் பிரித்தெழுதுக கலன் அல்லால். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி கலன் கூட்டல் அல்லால். கலன் அல்லால் கலன் கூட்டல் அல்லால். விலங்காய் வில கூட்டல் காய். விலங்காய் வில கூட்டல் காய். இன்னோசை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இனிமை கூட்டல் ஓசை. இன்னோசை இனிமை கூட்டல் ஓசை. நெக்ஸ்ட் நீருலையில் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நீர் கூட்டல் உலையில். நீருலையில் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நீர் கூட்டல் உலையில். நெக்ஸ்ட் பிரித்தெழுதுதல் பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல். இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இரண்டல்ல இரண்டு கூட்டல் அல்ல. இரண்டல்ல இரண்டு கூட்டல் அல்ல. தேர்ந்தெடுத்து தேர்ந்து கூட்டல் எடுத்து. தேர்ந்தெடுத்து தேர்ந்து கூட்டல் எடுத்து. நெக்ஸ்ட் கலன் அல்லால் கலன் கூட்டல் அல்லால். கலன் அல்லால் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கலன் கூட்டல் அல்லால். நெக்ஸ்ட் வானம் அளந்தது எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வானம் கூட்டல் அளந்தது. வானம் அளந்தது வானம் கூட்டல் அளந்தது. நானிலம் நான்கு கூட்டல் நிலம். நானிலம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நான்கு கூட்டல் நிலம். நானிலம் நான்கு கூட்டல் நிலம். நெக்ஸ்ட் தான் என்று தான் கூட்டல் என்று. தான் என்று தான் கூட்டல் என்று. நெக்ஸ்ட் வல்லுருவம் வன்மை கூட்டல் உருவம். வல்லுருவம் வன்மை கூட்டல் உருவம். நெக்ஸ்ட் பூட்டும் கதவுகள் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பூட்டும் கூட்டல் கதவுகள். பூட்டும் கதவுகள் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பூட்டும் கூட்டல் கதவுகள். நெக்ஸ்ட் எந்த இரண்டு சொற்களை இணைத்தால் கீழ்கண்ட புதிய சொல் கிடைக்கும். பாடறிந்து.
இதுக்கு ஆன்சர் பாடு கூட்டல் அறிந்து. பாடறிந்து, பாடு கூட்டல் அறிந்து. நெக்ஸ்ட்டு, நிலத்தினிடையே எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நிலத்தின் கூட்டல் இடையே. நிலத்தினிடையே எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நிலத்தின் கூட்டல் இடையே. பூட்டும் கதவுகள், பூட்டும் கூட்டல் கதவுகள். பூட்டும் கதவுகள் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பூட்டும் கூட்டல் கதவுகள். நெக்ஸ்ட்டு, பொய் அகற்றும் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும். பொய் அகற்றும் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும். நெக்ஸ்ட்டு, நலமெல்லாம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நலம் கூட்டல் எல்லாம். நலமெல்லாம், நலம் கூட்டல் எல்லாம். நெக்ஸ்ட்டு, தோரண மேடை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தோரணம் கூட்டல் மேடை. தோரண மேடை, தோரணம் கூட்டல் மேடை. நூலகம் எனும் சொல்லை பிரிக்க கிடைப்பது நூல் கூட்டல் அகம். நூலகம், நூலகம், நூல் கூட்டல் அகம். வானம் அளந்து எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வானம் கூட்டல் அளந்து. வானம் அளந்து எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வானம் கூட்டல் அளந்து. கைப்பொருள் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கை கூட்டல் பொருள். கைப்பொருள் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கை கூட்டல் பொருள். நெக்ஸ்ட்டு, என்றென்றும் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்று கூட்டல் என்றும். என்றென்றும் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்று கூட்டல் என்றும். மூச்சடக்கி எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மூச்சு கூட்டல் அடக்கி. மூச்சடக்கி எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மூச்சு கூட்டல் அடக்கி. செம்பயிர் பிரித்தெழுதுக செம்மை கூட்டல் பயிர். செம்பயிர், செம்மை கூட்டல் பயிர். சொல்லை பிரித்தெழுதுக பிரித்தெழுதுக பிரித்து கூட்டல் எழுதுக. பிரித்தெழுதுக பிரித்து கூட்டல் எழுதுக. நெக்ஸ்ட்டு, மாசற மாசு கூட்டல் அற. பிரித்தெழுதுக மாசற மாசு கூட்டல் அற. இந்த மாசு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நெடில் தொடர் குற்றியலுகரம். இது வந்து பார்த்தீங்கன்னா இச்சு கூட்டல் ஊ, அதுதான் சூவாகும். ஸோ இங்கே இருக்கிற ஊ வந்து உக்குரல் மெய்விட்டோடும் அந்த விதிப்படி ஊ போயிடும். ஸோ இச்சு ஆவு இருக்கும். இச்சு ஆவு சேர்றப்ப சாவாயிரும். ஸோ மாசற அப்படின்னு வந்துடும். இந்த வீடியோவில் நம்ம பிரித்தெழுதுக பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சேர்த்தெழுதுக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.